ஹாய், திஸ் இஸ் வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல். நம்ம வேல்யூ அப்டேட் யூடியூப் சேனல் வந்து எக்ஸ்க்ளூசிவாக வந்து நம்ம லாவை எஜுகேட் பண்ணிகிட்ருக்கோம். மக்களுக்கு சட்டம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் வந்து ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வந்து சோசியல் மீடியாவில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அதன் மூலமாக வந்து மக்கள் வந்து சட்டத்தை வந்து தெரிஞ்சுக்கிடுவாங்க. இன்றைக்கி ஒரு கேஸில் பார்க்க போகிறோம். அதாவது சென்னை உயர்நீதிமன்றத்துடைய உத்தரவு. அதாவது சட்டம் வந்து லேபரில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலை இல்லை என்றால் சம்பளம் இல்லை அப்படிங்கிறது தான் வந்து இது. அதாவது நீ வேலை பார்க்க வரல அப்படின்னா வந்து உனக்கு சம்பளம் கிடையாது. என்ன குறிப்பிட்ட கால வரைக்கும் உனக்கு வந்து விடுப்பு உண்டு. ஆனால் வந்து எந்த அறிவிப்பும் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் உயர் அதிகாரிக்கு எதுவும் சொல்லாமல் வேலைக்கே வரவில்லை என்று இருந்தால் வந்து ஊதியம் கிடையாது. இது சம்பந்தமான வழக்கு. இது ஒரு வழக்கு, ஒரு வித்தியாசமான வழக்கு. இந்த வழக்கு வந்து நம்ம என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது 2013ஆம் ஆண்டு வந்து WPMD நம்பர் வந்து 17863 அப்படிங்கிற வழக்கு. இந்த வழக்கில் வந்து ஒரு ஊழியர் வந்து தவறு செய்யாத போதும் அவர் தனது அதிகாரப்பூர்வ கடமைகளை செய்வதில் இருந்து சட்டவிரோதமாக தடுக்கப்பட்ட போது வேலை இல்லை, ஊதியம் இல்லை என்ற கொள்கையை பயன்படுத்த முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை பெஞ்ச் தீர்ப்பளித்தது. மனுதாரர் முன்னால் தீர்ப்பளித்தது. அதாவது இந்த தீர்ப்பு வந்து மதுரை உயர்நீதிமன்றம் பெஞ்சில் வந்து தீர்ப்பு வந்து வழங்கப்பட்டது. மனுதாரர் வந்து முன்னாள் கிராம நிர்வாக அதிகாரி மார்கண்டேயன். இது வழக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா 1/2/2018 முதல் 18/3/2019 வரையிலான காலத்திற்கான சம்பளம் மற்றும் சேவையை முறைப்படுத்த மறுத்த தாசில்தாரின் உத்தரவை நீதிமன்றம் ரத்து செய்தது. இதுதான் வந்து தீர்ப்பு. வழக்கோட பின்னணி என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, மார்கண்டைன் என்பவர் 1983ஆம் ஆண்டு கிராம தலையாயியாக நியமிக்கப்பட்டு 2016ஆம் ஆண்டு கிராம நிர்வாக அலுவலராக, அதாவது வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் VAO பதவி உயர்வு பெற்றார். இவரது பிறந்த தேதியை சரியான 23/3/1961க்கு பதிலாக 28/1/1958 என தவறாக உள்ளிட்டதால் அவர் 30/4/2018 அன்று முன்கூட்டியே ஓய்வு பெற்றார். சேவை விதிகள் கீழ் 5 ஆண்டுகால வரம்பை தாண்டியதால் பிறந்த தேதியை திருத்துவதற்கான அவரது கோரிக்கை ஆரம்பத்தில் நிராகரிக்கப்பட்டது. பின்னர் மார்கண்டேயன் 2015ஆம் ஆண்டு தகுதி வாய்ந்த சிவில் நீதிமன்றத்தில் இருந்து சாதகமான உத்தரவை பெற்றார். மேலும் திருத்தப்பட்ட பிறப்புச் சான்றிதழ் வழங்கப்பட்டது. இருப்பினும் உயர்நீதிமன்றம் டிவிஷன் பெஞ்ச் வந்து 2019ஆம் ஆண்டு ரிட் அப்பீலில் MDயில் எண் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் பார்த்தீங்கன்னா 147 கீழ் 5/3/2019 தேதியிட்ட தீர்ப்பு அவரது சரியான பிறந்த தேதியை அங்கீகரித்து அவரை பணியில் தொடருமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிடும் வரை அவர் மீண்டும் பணியில் சேர்க்கப்படவில்லை. அவர் 19/3/2019 அன்று மீண்டும் பணியில் அமர்த்தப்பட்டு 31/3/2019 அன்று முறையாக ஓய்வு பெற்றார். இதுபோன்ற போதிலும் தாசில்தார் வந்து 9/2/2023 தேதியிட்ட உத்தரவின்படி 1/2/2018 முதல் 18/3/2019 வரையிலான காலகட்டத்திற்கு வேலை இல்லை, சம்பளம் இல்லை என்ற காரணத்தை கூறி அவருக்கு சம்பளம் மறுப்பு, ஓய்வு, ஊதியம் பலன்களை மறுத்தது. மனுதாரரின் வாதங்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சர்ச்சைக்குரிய காலகட்டத்தில் பணியில் தொடர விருப்பம் மற்றும் தகுதி இருப்பதாக மனுதாரர் வாதிட்டார். ஆனால் நிர்வாக பிழை காரணமாக சட்டவிரோதமாக
தடுக்கப்பட்டார் என்றும் சலுகைகள் மறுக்கப்பட்டது டிவிஷன் பெஞ்சில் தீர்ப்பை நேரடியாக மீறுவதாகவும் சரியான பிறந்த தேதியை அங்கீகரித்து அவரை மீண்டும் பணியில் அமர்த்தியது என்றும் அவர் வாதிட்டார். மேலும் தனக்கு விசாரணைக்கு வாய்ப்பளிக்காமல் தடை செய்யப்பட்ட உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாகவும் இதன் மூலம் இயற்கை நீதியின் கொள்கைகளை மீறுவதாகவும் அவர் வாதிட்டார். பதிலளித்தவர்களின் வாதங்கள் என்ன என்று நாம் பார்க்கலாம். நான்காவது பிரதிவாதி மனுதாரர் 1/2/2018 முதல் 18/3/2019 வரை உண்மையில் சேவையை வழங்காததால் அந்த காலத்திற்கான சம்பளத்திற்கு அவர் தகுதியற்றவர் என்று வாதிட்டார். ஓய்வூதிய பலன்களை செயல்படுத்த அவரது ஊதியம் கற்பனையாக நிர்ணயிக்கப்பட்டது, ஆவண தேவைகளுக்கு ஒத்துழைக்காமல் ஓய்வூதிய முன்மொழிவு செயல்முறையை மனுதாரர் தாமதப்படுத்துவதாகவும் கூறப்பட்டது. நீதிமன்றத்தின் கருத்து. நீதிபதி தேவநாதன் எதிர்மனுதாரர்களின் நிலைப்பாட்டை நிராகரித்து பணி இடைவேளைக்கு மனுதாரர் பொறுப்பல்ல என்றும் கூறினார். அதாவது அவர் வேலை செய்யாதது அவர் சுய நலனுக்காக இல்லை, அதாவது பணி செய்ய தடுக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி நீதிபதி சொல்லியிருக்காரு. அது யாருன்னா தேவநாதன் அப்படிங்கிற ஒரு நீதிபதி. மற்றும் கர்நாடகா வீட்டு வசதி வாரிய ஆணையர் வெர்சஸ் சி முத்தையா 2007 சுப்ரீம் கோர்ட் கேஸ் பேஜ் நம்பர் 689 வழக்கில் உச்சநீதிமன்றம் வகுத்த பிணைப்பு முன்னுதாரணத்தை நீதிமன்றம் குறிப்பிட்டு காட்டியது. ஒரு குறிப்பிட்ட வழக்கில் அந்த நபர் வேலை செய்ய தயாராக இருந்தார், ஆனால் சட்டவிரோதமாகவும் அவ்வாறு செய்ய அனுமதிக்கப்படவில்லை என்று நீதிமன்றம் தீர்ப்பளிக்கலாம். அந்த சூழ்நிலையில் அவர் வேலை செய்தது போல் கருதி அவருக்கு அனைத்து சலுகைகளும் வழங்க நீதிமன்றம் அதிகார சபைக்கு உத்தரவு இட்டது. நீதிமன்றம் மேலும் குறிப்பிட்டது என்னவென்றால், மனுதாரர் 1/2/2018 முதல் 18/3/2019 வரை கிராம நிர்வாக அலுவலராக, அதாவது விஏஓ வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் பணியாற்றுவதற்கு தவறு இல்லை என்றும், பிரதிவாதிகள் அந்த காலகட்டத்தில் அவர் பணியாற்றவில்லை என்று ஒரு நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டு வேலை இல்லை, ஊதியம் இல்லை என்ற கொள்கையை பயன்படுத்த முடியாது என்றும், மேலும் 2019ஆம் ஆண்டு WP அதாவது ரிட் பெட்டிஷன் எண் 1960 இல் உயர்நீதிமன்றத்தில் முந்தைய தீர்ப்பை நீதிமன்றம் சார்ந்து பின்வருமாறு நாம் பார்க்கலாம். அந்த காலகட்டத்தில் மனுதாரர் எந்த அலுவலக வேலையையும் செய்யாமல் தவறு செய்ததாக ஒருபோதும் கூற முடியாது என்றும், வேலை இல்லை சம்பளம் இல்லை என்ற கூற்றின் அடிப்படையில் அவருக்கு சம்பளம் வழங்காமல் தண்டிக்கக்கூடாது என்றும், வேலை இல்லை ஊதியமில்லை என்ற கொள்கை முழுமையானது அல்ல என்றும், ஊழியரின் தவறு இல்லாமல் வேலை வாய்ப்பு மறுக்கப்படும் போது சூழலுக்கு ஏற்ப மதிப்பிடப்பட வேண்டியது என்றும் தீர்ப்பு மீண்டும் உறுதிப்படுத்தியது. இறுதி வழிமுறைகளை நீதிமன்றம் என்ன உத்தரவில் பிறப்பித்தது? சம்பளம் மற்றும் சலுகைகள் மறுப்பு அநீதியானது என்றும், சட்டவிரோதமானது மற்றும் முந்தைய டிவிஷன் பெஞ்ச் தீர்ப்புக்கு முரணானது என்றும் கூறியது. நீதிமன்றம் பின்வரும் உத்தரவுகள் என்ன பிறப்பித்தது என்றால், தாசில்தார் 9/2/2023 அன்று பிறப்பிக்கப்பட்ட ஆட்சேபனைக்குரிய உத்தரவு ரத்து செய்யப்படுகிறது என்றும், தீர்ப்பு வழங்கப்பட்ட நாளிலிருந்து 4 வாரத்திற்குள் 1/2/2018 முதல் 18/3/2019 அதாவது 1 வருட காலங்கள் வரையிலான காலகட்டத்திற்கான முழு ஓய்வூதிய பணிகளையும் வழங்குமாறு பிரதிவாதிக்கு உத்தரவிடப்பட்டது. நீதிமன்றம் முடிவு செய்தது என்ன என்றால், மனுதாரர் ஓய்வு பெறும் வரை, அதாவது 31/3/2019 அன்று தொடர்ச்சியாக அனைத்து சேவை சலுகைகளுக்கும் தகுதியுடையவர் என்று இந்த நீதிமன்றம் கருதுகிறது என்று தீர்ப்பளிக்கிறது.
குற்றம் சாட்டப்பட்டவர் நடவடிக்கைகள் சட்டவிரோதமானவை மற்றும் ரத்து செய்யப்படக்கூடியவை என்றும் தீர்ப்பளிக்கிறது. ஆகையால் வேலையில்லை சம்பளமில்லை என்பது இந்த வழக்கிற்கு பொருந்தாது என்று தீர்ப்பளித்து வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், அதாவது கிராம நிர்வாகிக்கு 1 வருட காலங்கள் வேலை செய்யவில்லை என்பதை மறுத்து அவர் தடுக்கப்பட்டார் என்பதை உறுதி செய்து அந்த சம்பளத்தையும் பிற இதர சலுகைகளையும் வழங்க வேண்டும் என்று தீர்ப்பளித்திருக்கிறது. இந்த தீர்ப்பு வந்து ஒரு முக்கியமான தீர்ப்பு. அதாவது சென்னை உயர்நீதிமன்றம் டிவிஷன் பெஞ்ச் மதுரை உயர்நீதிமன்றம் வந்து கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நம்ம இதில் பதிவு செய்கிறோம். நம்மளுடைய வேல்யூ அப்டேட்ஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மோரோவர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணுவதன் மூலம் மக்கள் வந்து சட்டம், கேசஸ், லா, ப்ரொசீஜர்ஸு எல்லாமே தெரிஞ்சுக்கொள்வாங்க. மிக்க நன்றி, வணக்கம்.